காலை வணக்கங்கள். இயற்கை எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் அப்படின்னு படைச்சிருக்கு. நீங்க பறவைகள், விலங்குகள் உட்பட மனிதர்கள் வரை தாவரங்கள்ல கூட ஆண் பெண்ணுன்னு வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் குறிப்பா பார்த்தது தென்னாப்பிரிக்க கண்டத்துல செஷல்ஸ் ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல ஒரே வகையான மரம் தான், ஆனா இது ஆண் மரம் இது பெண் மரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுல விளையக்கூடிய வளர்ந்து தொங்கக்கூடிய அந்த காய்கள் கூட அந்த வேறுபாட்டை நமக்கு காட்டுகின்றன. அப்போ இயற்கையே ஆண் பெண் என்று பிரித்திருக்கிறது. அது இயற்கைக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஆண் பெண்ணுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள்னா சமூக அந்தஸ்தில் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மனித இனத்திலே அதிகம். நீங்க இப்போ காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அவங்களுக்குள்ள நான் ஆண் நீ பெண் அப்படின்னு வேறுபாட்டுல இருக்காங்களான்னா இல்ல. வேட்டையாடும் போது ஒன்னாதான் வேட்டையாடும், சாப்பிடும் போது ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, எல்லாமே ஒரே மாதிரி. ஆனால் அறிவு வளர வளர மனிதன் மட்டும் ஆண் பெண்ணுக்கு இடையில வேறுபாட்டை கொடுத்து விட்டான். இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்ட, பெண்ணுக்கு கல்வி அல்லது பெண்ணுக்கு சொத்து என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இன்னைக்கு நிலைமையில நிறைய மாறிடுச்சுன்னு வைங்க. ஆனால் இந்த அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு எல்லாம் பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்ணுக்கு எதுக்கு கல்வி? இன்னும் கூட சில இடங்கள்ல பேசுறாங்க. இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவதான பொண்ணு, அவளை படிக்க வச்சு நீ என்ன ஆக போற, உனக்கு என்ன பயன் கிடைக்க போகுது நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் இறந்தாருன்னா அவருடைய சொத்து இப்ப ஆணுக்கு எவ்வளவு போகும், பெண்ணுக்கு எவ்வளவு போகும், இப்படி எல்லாம் பேச்சுக்கள் இருக்கு. இந்த வேறுபாடுகள் மிக சமீப காலங்களிலே இப்ப பாரதி மாதிரி நம்முடைய கவிஞர்கள் எல்லாம், பாரதி எழுதுகிறார், கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோன்னு எழுதுகிறார். மனித குலத்துக்கு ஆண் ஒரு கண் என்றால் பெண் இன்னொரு கண். நீங்க ஒரு கண் இல்லாமல் பார்த்தால் இந்த உலகம் முழுக்க அதே மாதிரி தெரியாது காட்சி. ஒரு கண்ணை மூடி வச்சுட்டு உலகத்தை பாருங்க, ரெண்டு கண்ணுல பாக்குற அழகு உண்மை தெரியாது. பாரதி என்ன எழுதுகிறான், நீ ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்க மாட்டற, பெண்ணுக்கு சொத்து கொடுக்க மாட்டறன்னா ஒரு கண்ணை குத்தி வச்சிடற மாதிரி தானடா. கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாம். பாரதிதாசன் அதை வேற மாதிரி சொல்றார். பெண்ணடிமை தீரும் மட்டும் மண்ணடிமை தீராது என்று எழுதுகிறார். திரைப்பட பாடல்ல கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டை எழுதுறாங்க. இந்த செய்திய ரொம்ப அழகு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் ஒரு கேள்வி. ஒரு டூ வீலரே போகுதுன்னு வைங்க, இல்ல ஏதோ ரெண்டு சக்கரம் இருக்கணும். ரெண்டு சக்கரம் இருந்தால்தான் ஒரு தேர் போகிறது, இல்ல குதிரை வண்டி போகுது, மாட்டு வண்டி போகுது, ஏதோ ஒண்ணு பாருங்க, பல்லக்கு போகிறது, ஏதோ ஒன்று. ஒரு சக்கரம் ரொம்ப பெருசு, இன்னொரு சக்கரம் சின்னதுன்னா அந்த வண்டி என்ன ஆகும், குடை சாய்வதை தவிர. சினிமா பாட்டுல கண்ணதாசன் எழுதுகிறார். அப்போ இப்பதான் இந்த மாற்றங்கள், இந்த புலவர்கள் எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் நிறைய பேர் பேசி இந்த மாற்றங்கள் வந்தது. ஆனால் இந்த செய்தியை தமிழ்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு புலவன் சொல்றான். இது யார் என்றால், நம்ம ரொம்ப எல்லாருமே தெரியுமோ இல்லையே கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்ல கம்பராமாயணம் என்கிற ஒரு காப்பியம், ராமாயணம். அதை எழுதினவன் கம்பன், அதனால கம்பராமாயணம். இன்னைக்கு அது நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டா 7ஆம் நூற்றாண்டாலாம் சர்ச்சை இருக்கு. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால அவன் ஒரு செய்தி சொல்லுகிறான். இந்த செய்தி எவ்வளவு வியப்புக்குரியது. அதாவது தமிழன் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனையுடன் இருந்தான் என்று பார்ப்பதற்கு இந்த பாடல். கதையை கம்பன் எப்படி தொடங்குறான்னா, ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான், அந்த ஊருடைய தலைநகரம் இதுதான், இப்படிதான் கதையை தொடங்குகிறான். அந்த நாடு கோசல நாடு. கோசல நாட்டு பெருமையை பேசுறான். நான் சொல்ல போற கதை இந்த நாட்டுல நடந்தது, இந்த நாடு ரொம்ப பெருமைக்குரிய நாடுன்னு தொடங்குறா கதை. என்ன பெருமை?
பல விஷயங்களை சொல்றான். இங்க இருக்கிறவன் ஒருத்தன் கிடையாது, ஏன்னா இல்லாதவன் ஒருத்தன் கிடையாது. எப்படி பேசுறான் பாருங்க. நீங்க இல்லாதவன் ஒரு ஆள் இருந்தாதானே இவர் இருக்கிறவன் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இவர் வசதியானவர் நீ ஒருத்தரை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே வசதியானவர்கள். இப்படி ஒரு கற்பனை நாட்டை சிந்தனை செய்து கொண்டு போகிறான் கம்பன். அதுல ஒரு செய்தி சொல்லுகிறான், இந்த கோசல நாட்டுல விருந்து உபச்சாரம் எல்லா வீட்லயும் நடக்குதுப்பா. விருந்து உபச்சாரம் எல்லா வீட்லயும் நடக்குது. அதே மாதிரி ஒரு வறுமையில ஒரு துன்பத்துல ஏதாவது உதவி கேட்டு யார் வந்தாலும் இல்லை அப்படின்னு அங்க இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது. வருந்தி வந்தவர்க்கு ஈகல், அப்புறம் விருந்து, விருந்துமன்றி விளைவன யாவையேன். இந்த ரெண்டு தான் நடக்குது நாட்டுல. இதை தவிர வேற யாராவது பசியோடு வந்தாங்கன்னாக்கா உணவு, விருந்தினர்கள் வந்தா உடனே உபச்சாரம், வறுமைன்னு வந்தா உடனே உதவி, இதெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல. இதை தவிர யாரும் ஐயோ எனக்கு இது இல்ல அது இல்ல பசிக்குது சொல்லவே முடியாது. அப்படி சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்றான் பாருங்க, அதுதான் அழகு. அவன் என்ன சொல்லுகிறான், இதுக்கு முன்னால இன்னொரு செய்தியை பார்த்துடலாம். நம்முடைய நாட்டுல இந்த பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாதுன்னு நிலைமை இருந்தது இந்திய நாட்டுல. நீங்க இந்த தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்லாம் ஒண்ணு பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொள்ளி போடுற பிள்ளைதான் சொத்து அனுபவிக்கும், இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பேச்சுக்கள். சட்டப்படி இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைன்றது வேற விஷயம். ஆனா தாத்தா சொத்து பேரனுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, ஆண் வழியாகவே பணம் போனது, சொத்துக்கள் போன, செல்வங்கள் பிரிந்தன, பெண்ணுக்கு அதுல பங்கு இல்லை. பெண்ணுக்கு அதிகபட்சம் போனா சீதனம்னு ஒண்ணு கொடுப்பாங்க திருமண சமயத்துல. இதுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை வழியாக இருந்தது. பெண்கள் ஆண்களை சார்ந்தே இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வச்சு இது பார்த்தா அதனுடைய ஆழம் தெரியாது. இன்னைக்கு பெண்கள் நிறைய படிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், சுயமாக சம்பாதிக்கிறார்கள், சுயமாக சிந்திக்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு கல்வி இந்த நூற்றாண்டுல தந்த வளர்ச்சிகள். ஆனால் இந்த காப்பியம் பிறந்த சூழலை நம்ம நினைச்சு பார்க்கணும். 7ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டுல கம்பன் சொல்லுகிறான், அங்க விருந்து உபச்சாரம் நடக்குது, யார் வந்தாலும் விருந்தினர்களா அவங்கள உபசரிக்கிறாங்க, வருத்தமுற்று யார் வந்தாலும் உதவி கேட்கிறாங்க, உதவி பண்றாங்க. இந்த நாடு அவ்வளவு செழிப்பா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறான். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவில தமிழ்நாட்டுல 1989க்கு அப்புறம் தான் இந்த பெண்களுக்கான சொத்து, 2002க்கு அப்புறம் தான் இந்தியாவில. ஆனா கம்பன் எழுதுறான் அந்த நூற்றாண்டுல, பெருந்தடங்கண் பிறை நுதலார்க்கு எல்லாம், பெருந்தடங்கண் கண்களை பெரிதாக உடைய, பிறை நுதலார் பிறை நிலவை போன்ற நெற்றியை உடைய பெண்களை சொல்லுகிறார். பெண்கள் இதான் பெருந்தடங்கன் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், அந்த நாட்டு பெண்களுக்கு முழுமையாக கல்வி கிடைத்தது, அந்த நாட்டு பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்து கிடைத்தது, எனவே அந்த நாட்டிலே மகிழ்ச்சி நடமாடியது என்று கம்பன் கம்பராமாயணத்துல எழுதினது நினைச்சு பாக்குறப்ப, இன்னைக்கு இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த மாற்றங்களை எல்லாம் அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கம்பன் தன்னுடைய தமிழ் காப்பியத்திலே சொல்லி வைத்திருப்பதை நினைத்தால் ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு.